ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஆனால் இது வந்து என்னால் அப்லோட் பண்ணதுக்கு சுத்தம் டைமே இல்லை. ஏன்னா எங்கள் திவ்ஸ் குட்டி இருக்கனால எனக்கு வந்து அவனை பார்க்க நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் என்ன அப்லோடு என்னால் பண்ணவே முடியலை. நானும் பண்ணணும்னு நினச்சி சுத்தமாக டைம் இல்லை. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, அன்றைக்கி எடுத்த வீடியோ நீ வந்து அதை அப்லோடு பண்ணு அப்படி சொன்னாங்க. அதனால் சரி ஓகே, நான் அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு வேலையை அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பிரியாணி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு பிரியாணி பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும். நான் பிரியாணி சூப்பராகவே பண்ணுவேன். அதுக்காண்டியே நான் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் புதுசுலேருந்து சொல்லிட்டுருக்கேன், நான் பிரியாணி சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு கல்யாண புதுசில் என்னால் சுத்தம் பண்ண ஏன்னா அங்கே இங்கேயும் சுற்றிட்டே இருந்தனால நான் பண்ணவே இல்லை. அப்புறம் சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். எனக்கு ஒரே வாமிட்டிங். நான் குழந்தை பெக்க அன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாமிட் இருந்திருக்குது. அதனால் நான் பண்ணவே இல்லை. சுத்தமாகவே எது பண்ணாலும் எனக்கு வாமிட் வந்துடும். அதனால் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் சரி டெலிவரி இது பெயின் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் சரி இந்த தீபாவளிக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பொங்கலுக்கு பண்ண முடியாது, அதாவது இப்போ நான்வெஜ் இருக்கனால பண்ணிடலாம் அப்படி சொல்லிக்கிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். அதனால் நான் பண்ணதுக்காண்டி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் சொல்லிட்டேன், நீங்கள் இன்றைக்கி ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நானாக தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். ஆனால் அவங்க மனசே அவங்களுக்கு கேட்கலாம். அவங்களும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தாங்க. சரி ஓகே, இப்போ அவங்களோட ஒருத்தக்கே பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு என் கூட ஹெல்ப் பண்ணக்கு வந்துட்டாங்க. நான் உள்ளி வெட்டும் போதெல்லாம் என் கண்ணு நல்லா காந்த ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அப்படியே அழுக வருது. ஆனால் இருந்தாலும் சரி ஓகே பண்ணி ஆகணும், அவங்கள கூப்பிடவே கூடாது அப்படி சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்னாலையும் முடியலை, அவங்களாலே உட்காந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு ஹெல்ப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் இதெல்லாம் வெட்ட ஆரம்பித்தா அவங்க அது கூட வந்து வேறு ஏதாவது வெட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ரெண்டு உள்ளே தான் வெட்டினேன். எனக்கு நல்லா கண்டு காந்துட்டு அப்புறம் வந்து நான் அதை கட் பண்ணிட்டு அவங்க நீங்கள் வந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் தக்காளி வெட்டுறது இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியான வேலைனால நான் வெட்டி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்படின்னா, நம்ம சமைக்க முன்னா எல்லாத்தையும் அழகாக எடுத்து வெட்டி கட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம சமைக்கும்போது அது வெட்டல இது வைக்கல அப்படி எனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது. எல்லாமே கரெக்டாக வெட்டி வச்சுட்டோம்னா பக்கத்தில் எடுத்து வச்சா படப்படன்னு செய்திடலாம் அப்படி சொல்லிக்கிட்டு எதுவும் மறந்துடக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக நான் எல்லாமே படப்படன்னு எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வெட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்கள்ட்ட கதையெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அப்போ எங்கள் வீட்டில் யாருக்குமே பிரியாணி செய்ய தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் பிரியாணி செய்ய படித்தேன். நம்மளாம் வீட்டில் பிரியாணி செய்ய சாப்பிட்லாம், எப்போவும் கடையில் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல, அது ஹெல்த்தும் கிடையாது அப்படி சொல்லிக்கிட்டு நானாக தான் பிரியாணி செய்ய ஃபஸ்ட் டைம் படித்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் நானும் என் அம்மாவும் சேர்ந்து யூடியூப் பார்த்து நாங்கள் சமைச்சோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு பிரியாணி. ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் அவ்வளோதான், மற்றபடி ஆனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் மிஸ்டேக் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் வந்து மாற்றி பொருளை போட்டு கிண்ட ஆரம்பித்தோம், அவ்வளோதான். தவிர மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தக்காளி போடுவோம், அதுக்கப்புறம் தான் உள்ளி போடுவோம், அப்படி இப்படியும் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து கிளியர் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அம்மா ஒரு முடிவு பண்ணோம். ஏன்னா எங்கள் அப்பா நல்லா சமைக்கும், சமையல் மாஸ்டர், ரோட்டெல்லாம் சூப்பராக போடும். ஆனால் என்ன இந்த பிரியாணி மட்டும் செய்யவே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. அதனாலே எங்கள் அப்பா நீங்களாவது படிங்க, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நாங்களே எல்லாம் படித்து இந்த ஒன்றே படித்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு நாள் இதே மாதிரியே நாங்கள் செஞ்சோம். அந்த டைமும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் முடிவு பண்ணோம், இப்படி நம்ம செஞ்சால் தான் இந்த ரெசிபி கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லி நாங்களே எல்லாமே கிளியராக படித்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் எனக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னே எல்லோரும் பொங்கி போடலாம் வருவாங்களோ, அப்போ ஒரு டைம் எனக்கு பிரியாணி பொங்கி போடணும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க சாதம்லாம் வாங்கி வந்துட்டாங்க. அப்போ சரி நானே செஞ்சுக்கிடுதே அப்படி சொல்லிட்டு நானே ஒத்துக்கிது. அன்றைக்கி ஃபுல்லாக எல்லா பிரியாணி ரெசிபியெல்லாம் சூப்பராக பண்ணி அக்கா, அம்மா, எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்புறம் செஞ்சுருந்தாங்க. அப்படி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், நம்ம பிரியாணி நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே செய்ய தெரிஞ்சிருக்கு, அப்போ நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் போய் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் இருந்தேன். அதே மாதிரி செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த அப்போ என் ஹஸ்பண்டுக்கு அதனால் ரொம்ப நம்பிக்கை இல்லை, நான் ரொம்ப சமையல் பண்ணாததுனால அவங்களுக்கு வந்து இது எப்படி செய்வாளோ, சரி கொஞ்சமாக டேஸ்ட்டு பிரியாணி மாதிரி செய்வா அப்படி மாதிரி சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட இருந்துக்கிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு ஒன்று இதெல்லாம் எனக்கு உடைக்கேன்தான், நானே உடைக்கேன், எனக்கு வந்து இதில் பூண்டில் வந்து தோலாம் எடுக்கணும், நான் சும்மா அதை வந்து நம்ம மசிச்சு தானே எடுக்க போகிறோம், அப்போ எதுக்கு இங்கே தோலை எடுக்கீங்க அப்படின்னு. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஏதோ பெரிய சமையல் மாஸ்டர் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படி. நான் இவளுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இது நீ வீடியோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பெரிய சமையல் மாஸ்டர் பேசிகிட்டு இருக்கியா அப்படி மாதிரி சொல்லி காமெடி பட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் கரெக்டாக கட் பண்ணி வைக்கணும். எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துட்டு, அந்த சண்டையில் நான் என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு சமைச்சு தர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உடனே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போய் இருந்துக்கிட்டேன். அப்புறம் தான் நினச்சேன், இன்றைக்கி தான் செஞ்சு கொடுக்கணும் ஆசையாக போயிருக்கோம், சரி உடனே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கவே அவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கோவத்தை வெளியே போயிட்டாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், சரி வாங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் பிரியாணி அப்படி சொல்லி கூப்பிடும்போது அவங்க உடனே சரி நான் எங்கேயும் போகலை, நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், நீ வா அப்படி சொன்னாங்க. நான் உடனே கூப்பிட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நாள் மறுபடியும் இதெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் சேர்ந்தே. அப்புறம் பிரியாணிக்கு எனக்கு அடுப்பு பற்ற வைக்க தெரியாது. நான் இதுக்கு ஒரு டைம் அடுப்பு பற்ற வச்சிருக்கேன். அப்போ பற்ற வைக்கும்போது நானே ஹஸ்பண்ட் அதே மாதிரி சண்டை. அப்போ இவங்ககிட்ட ஹெல்ப்பே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பற்ற வைக்க சுத்தமாக பற்ற மாட்டேங்குது. நானும் எல்லாம் பேப்பர் வச்சு பார்க்குறேன், மட்டெல்லாம் எல்லாம் வச்சு பார்த்துட்டேன். ஆனாலும் எரியவே இல்லை. நானும் ஒரு டப்பா தீப்பெட்டி அப்படியே நான் காலி பண்ணியாச்சு. அடுத்து தீப்பெட்டி எடுக்க வரும்போது என் ஹஸ்பண்டும் பார்த்து சிரிச்சாங்களா, எனக்கு உடனே சிரிப்பு வந்துட்டு. அப்போ தான் நினச்சி இன்றைக்கி நீ தீப்பெட்டி காலி பண்ணிடுவா, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என் பக்கத்துலேயே நின்றாங்க. உடனே தீயே பற்ற வைக்கணும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபுல்லாக இருந்து எனக்கு தீ பற்ற வச்சு எல்லாம் நின்றாங்க. நான் அப்போ இஞ்சி வந்து லைட்டாக போடணுமா நிறைய போடணுமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். அவங்க இஞ்சி வந்து நல்லா ஒரு மாதிரி காரிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதனால் நீ வந்து இஞ்சி மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்பேன், ஆனால் அவங்க சொல்கிறத கேட்காம அதுக்கு ஆப்போசிட் அப்படியே நிறைய இஞ்சி எடுக்குது, நிறைய பூண்டு எடுக்குது, அப்படி பண்ணிக்கிட்டே இந்த என் ஹஸ்பண்டுக்கு ஐயோ அப்போ எதுக்கு கேட்கா அப்படி மாதிரி ஆகி போச்சுது. அவங்க அதுக்கப்புறம் அப்படி என்கிட்ட ஒன்றும் கேட்கக்கூடாது இனி, அப்போ நீயே எல்லாம் செஞ்சுக்கோ அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இந்த வாட்டி நீங்கள் எனக்கு இந்த வீடியோக்கு மட்டும் வாய்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு, என் டைமில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நான் சுத்தமாக வரவே மாட்டேன், என்னை இதுக்கெல்லாம் நீ இழுக்கக்கூடாது, நான் வந்து சும்மா உங்களுக்கு நிற்பேன் அவ்வளோதான், மற்றபடி நீ என்ன இந்த வாய்ஸ் கொடுக்குறது இந்த யூடியூப்பில் வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணது அதெல்லாம் நீ எனக்கு இந்த வேலைலாம் வாங்கக்கூடாது அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் சரி அப்போ நான் உங்களை வேலை வாங்க மாட்டேன் அப்படி சொல்லி முடிவெடுத்து நானே எல்லாம் செஞ்சுட்டேன். அப்புறம் நானும் அவங்களும் இது மாதிரி ஜாலியாக பேசி இருக்கும். அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீனே எல்லாம் கட் பண்ணி நீனே எல்லாம் செய்யறனால அப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன ஹஸ்பண்ட் வந்து வீடை நீட்டாக ரூம் வைக்கணும் கிச்சனை, இல்லைனா ஹஸ்பண்ட் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் இங்கே ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தோம்னா நாங்கள் வேலை செய்ய என் ஹஸ்பண்ட் நாங்கள் மீதியெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. படப்படப்படான்னு பார்த்து தான் கழுவி வச்சுருவாங்க. எனக்கு வேறு வேலையும் இருக்குது, எனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சு இங்கே எல்லாம் வைக்க அவங்களே நான் இது செய்து வச்சு முடிக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கழுவி வச்சுருவாங்க. இதான் இதுக்கெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய தெரியும், இதில் சூப்பராக சமைப்பீங்க. நான் சமைச்ச பிரியாணி லாஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. இந்த சிக்கன் வந்து நான் பொரிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக பொரிச்சு செஞ்சேன். அவங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தீபாவளி இனிமே நன்றாக முடிந்தது. நீங்களும் இதே மாதிரி பட்டாசு வாங்கி சேஃபாக வெடிங்க. எல்லாரும் வந்து அப்படி இப்படின்னு அங்கேயும் தூக்கி வீசுறதுல அடுத்தவங்க துணியெல்லாம் படுது, அதனால துணியெல்லாம் படாமல் சேஃபாக நீங்களும் பட்டாசுலாம் வெடிச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் தீவ்ஸ்குட்டியை பாருங்கள், ஒரு பட்டாசு வெடிக்க விடலை. குழந்தைங்க எல்லாம் பட்டாசு கொடுக்காமல் சேஃபாக வெடிங்க.